அடுத்ததாக கடகம். கடகத்தை பொறுத்தவரைக்கும் ராசியிலேயே குரு பகவான் உச்சமாக இருப்பது ஒரு நன்மை தரக்கூடிய நல்ல அமைப்பு. ஏன்னா மாதத்தின் ஆரம்பத்திலே புத பகவான் அங்கேயே இருக்கிறாரு. ராசி அதிபதி சந்திரன் தினமும் ஒவ்வொரு ராசிக்கு மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவர். 27 நாட்களில் மொத்த ராசி மண்டலத்தையே சுத்தி வந்தக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு ராசி அதிபதி மாறிக்கொண்டே இருந்தாலும் ராசியில் ஒரு மிகப்பெரிய சுபராகிய பாக்கியாதிபதியாகிய குரு பகவானே வந்து உச்சமாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய நல்ல அமைப்பு. அவர் அங்கிருந்து நேராக 7ஆம் பாவத்தை பார்ப்பதனாலையும் 2ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் தன்னுடைய ஆட்சி வீடாகிய சிம்மத்திலேயே வந்து ஆட்சி அடைவதனாலையும் இவர்களுக்கு குடும்பம், மனைவி, வாழ்க்கை துணை சார்ந்த அமைப்புகள்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்குங்க. திருமணம் ஆகாமல் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய 4ஆம் பாவத்துல சுக்கிரன் வந்து ஆட்சி ஆகுவதனால வண்டி வாகனம் அமையக்கூடிய, சொந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய, தாயாருக்கு மிகப்பெரிய அளவுல ஆரோக்கியத்துல முன்னேற்றம் வரக்கூடிய, அனைத்து விதத்திலையுமே நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குங்க.